ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிம்மின் குக் பிஎல்எஃப்எஃப். ஆர்மீஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஜிம்மின் குக் ஒன் ஷாட் நேம் த இயர் ஆஃப் 10th century. ஆர்மீஸ், வாங்க நம்ம இப்போ ஜிம்மின் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜிமினா தூங்கி எழுந்துட்டு, நான் இப்போது என் யூனிவர்சிட்டிக்கு கிளம்பணும். என்ன தான் கிளம்பி போனாலும் எனக்கு அங்கே சுத்தமாக பிடிக்காது. நம்ம உலகத்தில் இந்த இயரில் எவ்வளவோ மாறிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் இந்த 2024 25 வரப்போது. ஆனாலுமே இந்த மக்கள் இருக்காங்கல்ல, இன்னும் 10th century பீப்புள் மாதிரி தான் இருக்காங்க. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. மற்ற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. நான் படிக்கிற யூனிவர்சிட்டி இருக்கே, அங்கே எப்பொழுதுமே இந்த வீக்கான பர்சன்ஸ் இவங்களையா பார்த்து தான் புள்ளி பண்ணுவாங்க. இதனாலவே எனக்கு அந்த யூனிவர்சிட்டி போக சுத்தமாக பிடிக்கல. நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். இருந்தாலும் அவங்க அந்த யூனிவர்சிட்டியில் தான் என்னை ஜாயின் பண்ணி விட்டாங்க. நான் ரொம்பவே வீக்கான பையன். ஏன்னா எனக்கு ஃபைட் அவ்வளோவா தெரியாது, ஆனால் நான் நல்லாவே படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் டைமுக்கு யூனிவர்சிட்டிக்குள்ளே என்டர் ஆறாரு. அப்போ அங்கே 4-5 புள்ளி பண்ணுற பசனுங்க நிற்கிறானுங்களா. நம்ம ஜிமினாவை கூப்பிட்றாங்க. இதோ இவனுங்களை தான் நான் சொன்னேன், இவனுங்க ரொம்பவே பணக்காரனுங்க. நானும் பணக்காரன் தான், பட் இருந்தாலும் இவனுங்க அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. நான் ரொம்பவே வீக்கான பையனை இதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போலாமா வேணாங்கிற மாதிரி நிற்கிறாங்களா. நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த பசனுங்க ஒம்பளுத்துட்ருக்கானுங்க. இதுவும் ஒருத்தனா நம்ம ஜிமினாவை அடிக்க வரான். ஜிமினா பயந்துட்டு வேகமாக ஓடுறாரு. அப்போ ஓடும்போது ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரிக்குள்ளே தான் போய் ஒளிகிறாரு. எனக்கு இந்த யூனிவர்சிட்டியிலேயே ரொம்ப பிடிச்ச இடம், இந்த இடம் ரொம்பவே காமாக இருக்கும், எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரிக்குள்ளே போகிறாரு. அந்த லைப்ரரிக்குள்ளே அப்பன்னு பார்த்து யாருமே இல்லை. என்னடா இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா உள்ளே போய் பார்க்குறாரு. இந்த யூனிவர்சிட்டிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்யூரான பிளேஸ்னால் இதுதான். ஏன்னா அந்த புள்ளி பண்ணுற பசனுங்க இந்த இடத்துக்குள்ளே மட்டும் வரவே மாட்டானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு இந்த இடம்னா அலர்ஜி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஜிமினா உள்ளே போயிட்டுருக்காரு. இந்த ஹிஸ்டாரிக்கலான புக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த புக் சைடு தான் போய் ஒளிஞ்சிருக்காரு. அப்போது ஒவ்வொரு செஞ்சுரியில் இந்த மாதிரி போர் பண்ணவங்களோட இதெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் தலையிலே ஒரு புக்கு வந்து விழுது. என்னன்னு பார்த்தா அதில் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. 10th century இருக்கு. என்னடா இது, நான் 10th century பற்றி இன்றைக்கி சும்மா தானே காலைல சொன்னேன், என்ன இதே மேலே வந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணுறாரு. பட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்ன இந்த புக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கோட டைட்டிலில் படிக்கிறாரு, த இயர் ஆஃப் 10th century அப்படின்னு சொல்லிட்டு. புக்கு ரொம்பவே அழுக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கிறாரா. பார்த்தா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அந்த புக்கு அப்படியே எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துக்கே வந்துடுது. நம்ம ஜிமின் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறாரு ஒரு காட்டுக்குள்ளே. அப்போது அந்த சைடு அரசர்கள் மாதிரி இருக்காங்கல்ல, அவங்க வராங்க குதிரையில். அப்போது அந்த இடமே பார்க்க ரொம்ப பழங்காலத்து இடம் மாதிரி இருக்குது. அது அந்த 10th century பிளேஸ் மாதிரி இருக்குது. அப்போ அந்த ராஜா நோட் பண்ணுறாங்க, குதிரையில் வரவங்க அங்கே ஒரு பையன் விழுந்து கிடக்கிறான், அவனை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. இவங்க எல்லாருமே போய் பார்க்குறாங்க. அங்கே நம்ம ஜிமினா தான் விழுந்து கிடக்காரு. இந்த பையன் என்ன வித்தியாசமாக உடையெல்லாம் அணிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்களா. அதுக்கு நம்ம ஜிமினா கொஞ்சம் கூட எழுந்திருக்கவே இல்லை. ஏன்னா அவர் மயங்கி கிடக்கிறாரு. இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல். இவன் ஒரு வேளை எதிரி நாட்டவனாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கேட்குறாங்களா. இவனை பார்த்தா அப்படி தெரில, இவனை பார்க்கவே ரொம்ப வீக்கான பையன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து ஒரு காவலாளி சொல்கிறான். ஆமாம், இவன் அப்படி தான் இருக்கான். இவன் எழுந்ததுக்கப்புறம் இவனை நம்ம நல்லா விசாரிக்கணும், இவனை நம்மளோட கோட்டைக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாங்களா. தென் ஜிமினாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே இருக்க மந்திரி, நம்ம ராஜா எல்லாமே சுற்றி நிற்கிறாங்க. அப்போது ஒருத்தர் வர மாதிரி சவுண்டு கேட்குது. எல்லாருமே வழி விட்டு நிற்கிறாங்க. பட்டாசெல்லாம் வெடிக்குது. என்னன்னு பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது. நம்ம கிங்கோட பையன் போயிட்டு அந்த இன்னொரு நாட்டையும் கைப்பற்றிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் வரவேற்கிறாங்க. அப்போ உள்ளே வராங்க. ராஜா முன்னாடி மண்டிக்கிட்டு, அப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அந்த நாட்டையும் கைப்பற்றிட்டேன். அப்போ அந்த ராஜா நம்ம இந்த பையனை ஹக் பண்ணிவிட்டு, நீ என்னோட பையன் சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஜங்குக் அப்படின்றாங்களா. நம்ம ஜேகேஓ ஸ்மைல் பண்ணுறாரு. அப்பா என்ன இப்படி நடந்துட்டுருக்கு, இங்கே நான் இங்கே வரேன்னு தெரிஞ்சு கூடியிருக்கீங்களா இல்லை வேறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அது வேறு ஒன்றும் இல்லை, நாங்கள் இன்றைக்கி வேட்டையாடுறதுக்காக போனோமா, அந்த இடத்துல ஒரு பையன் மயங்கி கடந்திருந்தான். அவனோட உடையுமே பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்றாங்களா. ஏதோ யாருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நான் என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஜிமினாவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்பா எனக்கு இவனை பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக டவுட் வருதுப்பா. இவன் ஏன் எதிரி நாட்டோட இதாக இருக்கக்கூடாது, இவனோட உடையும் அப்படி தான் இருக்குது,
ஆனால் இவன் அவ்வளோ ஒருத்தலாம் இல்லைப்பா அப்படின்னு இவனை கொண்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்வாடை எடுக்கிறாரா. நில்லு நில்லு, அதுக்குள்ளே எதுவும் பண்ணிடாத, இவன் நல்லவனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. பா இவன் பார்த்தாலே அப்படி தெரிலப்பா, இவன் ரொம்பவே வீக்காக இருக்கான், இவனை நம்ம போய் கொண்டுடலாம், எதுக்கு நமக்கு தேவையில்லாத தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்களா. அப்படிலாம் இருக்கக்கூடாது, இன்னிலேருந்து இவனை நான் உன்னோட கஸ்டடியில் வைக்கிறேன், அதாவது நீ தான் இவனை பார்த்துக்கணும், இவனை முடிச்சதுக்கப்புறம் இவனை என்ன பண்ணுமோ நீ பண்ணிக்கோ, உன்னோட அடிமையாக கூட வச்சுக்கோ அப்படின்றாங்களா. அப்பா இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, ஆனால் இவன் ரொம்பவே வீக்காக இருக்கானே அப்படின்றாங்களா. அவனை எழுப்பி விட, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு போயிடுறாங்க. தென் இப்போ நம்ம ஜேகே அந்த ஸ்வாடை வச்சு நம்ம ஜிமினை அடிக்கிறாங்க. பட் ஜிமினை எழுந்திருக்கவே இல்லை. எழுந்துருடா, அவனுக்கு என்னடா இந்த டைமில் தூக்கம் கேட்குது, இப்போ நீ எழுந்திருக்கலன்னு வச்சுக்க, வாங்க ஸ்வாடை எடுத்து உண்மையாலுமே குத்திடுவேன் அப்படின்றாங்களா. அதுக்குமே நம்ம ஜிமினை எழுந்திருக்கல. அப்போ தான் ஜேகேக்கு புரியுது, இவன் மயங்கி விழுந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வாங்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறாங்களா. தண்ணியும் கொண்டு வராங்க. ஜிமின் மேலே அப்படியே ஃபுல்லாக ஊற்றி விட்டுறாரு. ஜிமின் லைட்டாக எழுந்திருக்கிறாரா. எழுந்துரு அடிமையே, உனக்கு என்ன தூக்க வேண்டியது இருக்குது அப்படின்றாங்களா. என்னது அடிமையேவா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அப்படியே முழிச்சு ஜேகேவை பார்க்குறாங்களா. என்ன இவன் இப்படி நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. என்ன புள்ளி பண்ண வந்துட்டியா நீயும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கேட்குறாங்க. புள்ளியா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. நீயும் என்னை கஷ்டப்படுத்த வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஜேகேக்கு ஒன்றும் புரியல. அப்போ அவருக்கு தோணுது, உன்னை கஷ்டப்படுத்தினாங்களா, யார் கஷ்டப்படுத்தினா, அதுதான் எனக்கு பிடிக்காதவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எனிமீஸ் அவங்க அப்படின்றாங்களா. ஓ அப்போ நீ நல்லவன் தானா, எனிமியோட படையிலேருந்து தான் நீங்கள் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஜிம்னாக்கு ஒன்றும் புரியல. அவர் டயர்டில் மட்டும் சொல்லிட்டாரு. அப்போ நம்ம ஜேகே நினச்சிக்கிறாங்க, இவன் எதிரி நாட்டிலேருந்து தப்பிச்சு வந்துட்டான் போல், அப்போ இவன் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்றாங்க. சரி உன்னோட உடையெல்லாம் என்ன இப்படி இருக்குது, நீங்கள் அங்கே இப்படி தான் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. இவன் என்ன இப்படி வீக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவனை கொண்டு போய் அந்த கெஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல அந்த ரூமில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரா. தென் அந்த காவலாளிகளை தூக்கிட்டு போய் போட்டுறாங்க. சிவனா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஜேகே அவரோட ரூமுக்கு வராங்க. நீ இன்னும்மா தூங்கிட்டு இருக்க, எழுந்துரு அப்படின்றாங்களா. நம்ம ஜிமினா அப்போ தான் நல்லா எழுந்து பார்க்குறாரு. ஆமாம் நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. நான் யாரா, இந்த நாட்டோட இளவரசர், உனக்கு தெரியாதா அப்படின்றாங்களா. எந்த நாட்டோட இளவரசர் அப்படின்றாங்களா. இது 10ஆம் நூற்றாண்டு, இந்த நூற்றாண்டிலேயே சிறந்த அரசரோட பையனா, அது நான் தான், உனக்கு இது கூடவா தெரியாது, அப்படின்னா நீ இந்த நாட்டுக்காரனே கிடையாதா அப்படின்றாங்களா. நான் ஒன்றும் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஜிமினா முழிக்கிறாங்க. உனக்கு ஒன்றுமே தெரியல, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. என்ன நடந்துச்சோ, நான் என்ன சொன்னேன்ட்டு இப்போ அந்த பையன் இப்படி கோச்சிக்கிட்டு போகிறான். ஒரு வேளை இங்கே ட்ராமா எதுவும் நடக்குதா என்ன. ஒரு நிமிஷம் இரு, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா கூட்டமாக இருக்குது. நான் எப்படி இந்த மாதிரி இடத்துக்கு வந்தேன், நான் லைப்ரரியில் தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா திங்க் பண்ணி பார்க்குறாரு. அந்த புக் எடுத்தார்ல, அவருக்கு அது ஞாபகம் வருது. இல்லை அது ஜஸ்ட் இமேஜினேஷன் தான், நான் இன்னும் லைப்ரரியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே காவலாளிகள்லாம் இருப்பாங்க. அந்த காவலாளிகள்லாம் அந்த காலத்து உடையெல்லாம் அணிஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வேகமாக வராரா. இங்கேருந்து அவன் தப்பிச்சு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளியாக கத்துறாங்க. நம்ம ஜேகேவா ஓடி வந்து ஜம்ப் பண்ணி நம்ம ஜிமினாவை பிடிச்சிடுறாங்க. எங்கே தப்பிக்க பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. நான் ஒன்றும் தப்பிக்க பார்க்கல, எனக்கு இந்த இடம் பார்க்க வித்தியாசமாக இருக்குது, இங்கே ஷூட்டிங் எதுவும் நடக்குதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஷூட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அது உனக்கு தெரியாதா, நீ இந்த நாட்டோட இளவரசன்னு சொல்கிற, உனக்கு இது கூடவா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கேட்குறாரு. ஏன்னா நம்ம ஜிம்மின் இவன் லூசுன்னு நினச்சிட்டு இருக்காரு. நம்ம ஜேகே இவரை லூசுன்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஜேகேவோட லிப்லேருந்து லைட்டாக பிளட்டு வருதா, உனக்கு ரத்தம் வருது பாரு அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு தடைக்கிறாங்களா. என்னாச்சு உனக்கு பிளட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அவரோட கர்ச்சீஃப் எடுத்து துடைக்கிறாரு. என்ன பண்ணுற, இதை எடுத்துகிட்டு போ, இதெல்லாம் என் பக்கத்தில் கொண்டு வரக்கூடாது, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஓவராக தான் பண்ணுற, உனக்கு பிளட்டு வருதுன்னு தொடச்சி விட்டா இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா திட்டுறாங்க. நீ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மேலே கையை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இல்லை உனக்கு ரத்தம் வந்துச்சு, அதை துடைக்க தான் நான் ட்ரை பண்ணேன் அப்படின்றாங்களா. அது இருக்கட்டும், ஆனால் நீ என்ன தொடாத அப்படின்றாங்க. இப்போ நான் அவனை தாக்கும்போது அவனோட ஸ்வாட் லைட்டாக என்னோட உதட்டில் பட்டுருச்சு, அதனால தான் இப்போ பிளட் வந்துட்டுருக்கு அப்படின்றாங்களா. சரி அதை க்ளீன் பண்ணு அப்படின்றாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு, ஒழுங்காக போய் ரூமில் போய் இரு அப்படின்றாங்க. இல்லைனா நான் அவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்களா. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தண்ணி வந்துட்டுருக்கா. அதில் நம்ம ஜிம்மின் கர்ச்சீஃபை நினச்சி நம்ம ஜேகேவோட உதட்டில் இப்படி வச்சு தொடச்சி விட்டுறாரு.
என்ன பண்ணிகிட்ருக்க, நீ எதனால் என்னை தொட்டுறேன்னு தொடாத தள்ளிப்போ அப்படின்றாங்களா. நீ என்னை தப்பாக நினைக்காத, நான் உனக்கு அடிபட்டிருக்கேன் தான் அப்படி பண்ணேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. என்ன ஏதோ உளறிட்டு போகிறான், சாரியா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஜேகே போகிறாரா. தென் இந்த டைம் நம்ம ஜேகே வின் பண்ணார்ல, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த கோட்டையில் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி பண்ணுறாங்க. இதில் நம்ம ஜேகேவோட பொண்ணு வராங்க. நம்ம ஜேகேக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எப்போ பாரு ஜேகே ஜேகேன்னு சொல்லி பின்னாடியே சுற்றிட்டு அலைவாங்க. அதனாலவே பிடிக்காதா. ஐயோ இவ வேற வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி அப்போ பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்களா. வந்தோடனேயே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது அந்த இடத்துல நம்ம ஜிம்மினா நிற்கிறாரு. ஆமாம், இந்த பையன் யார், இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போது பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணோட அசிஸ்டண்ட் இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட இது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இந்த பையன் மயங்கி விழுந்திருந்தான், நம்ம ராஜா தான் இவனை கூட்டிகிட்டு வந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு இவன் எதிரி நாட்டு படையிலேருந்து தப்பிச்சு வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்களா. இவன் ரொம்பவே அழகாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பார்த்துட்ருக்கா. இதை நம்ம ஜேகே நோட் பண்ணுறாரு. இவ என்ன வந்தோடனே என்ன தொலைவா இப்போ அந்த பையனை பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் அப்போ ஜிமினா பார்க்குறாரா. ஜிமினா அவ்வளோ அழகாக இருக்காரு. இவன் இவ்வளோ அழகாக இருந்தால் பார்க்க தான் செய்வாங்க. ஆமாம், இவன் என்னோட ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு பார்த்துட்ருக்காரு. ஜிமினாவா ஒரு மாதிரி ஷையாகிட்டு நிற்கிறாரு. ஏன்னா அவர் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டது இல்லைல்ல, அதனால அவருக்கு ஒரு மாதிரி ஷைனஸாக இருக்குது. அப்போ நம்ம ஜேகே ஜிமின் பக்கத்தில் போயிட்டு, ஏய் ஆமாம் நீ எதுக்கு என்னோட ட்ரெஸ்ஸு போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஏன்னா எனக்கு இங்கே யாரோட ட்ரெஸ்ஸுமே பத்தலை, எல்லாமே பெருசாக இருக்குது, பட் உன்னோடதை எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது, அதனால தான் போட்டுக்கிட்டேன் அப்படின்றாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு இளவரசோட ட்ரெஸ்ஸை நீ எடுத்து போட்டிருப்ப, உன்னை பார்க்குறவங்கலாம் என்ன நினைப்பாங்க, என்னையும் இளவரசர்னு நினைப்பாங்க, அவ்வளோதானே. ஆனால் என்னை பார்த்தா அப்படி யாருக்கும் தெரியாது, நீ தானே அந்த க்ரௌன்லாம் போட்டு நீ தானே அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்களா. என்ன நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து கேட்குறாங்களா. ஏன்னா ஜிம்மின் கேக் சொல்கிறாங்களா, அதனால் அவர் அப்படியே ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆகி கேட்குறாங்க. ஆமாம் நீ அழகாக இருக்கா, ஏன்னா நீ ஒரு பிரின்ஸ் அப்படின்றாங்களா. அப்போ நான் பிரின்ஸ்னால தான் அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜிம்மின் சேட் ஆகிட்ட, நீ அழகாகவும் இருக்க, உனக்கு பலமும் இருக்குது, உனக்கு பணமும் இருக்குது, உன்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் என்ன பாரு எனக்கு போட்டுக்க கூட ஒரு ட்ரெஸ் இல்லை, எனக்கு இந்த இடத்துல ஒரு ஐடென்டிட்டியும் கிடையாது, நான் யாருன்னே யாருக்குமே தெரியாது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு சண்டை போடக்கூட தெரியாது, அப்போ நான் வேஸ்ட்டு தானே அப்படின்ற மாதிரி ஜிம்மின் சேடாக இருக்காரா. நீ ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறா, உனக்குள்ளேயுமே ஒரு டேலண்ட் இருக்கும், கடவுள் இப்போ ஒருத்தரை படிச்சிருக்காருன்னா அவருக்கு ஒன்று கொடுத்து தான் படைச்சிருப்பாங்க, ஆனால் அது கண்டுபிடிக்கிறது அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ நீ உன்னோட டேலண்ட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் முயற்சியை கைவிடாத, நீ கண்டுபிடி. ஏன் இப்போ எனக்கு என்ன சண்டை, நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு தெரியும் நினைக்கிறியா. இல்லை, நான் எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தனால தான் எனக்கே சண்டை போட தெரியும். நான் உனக்கு சண்டை போட கற்றுக் கொடுக்குறேன் ஓகேவா அப்படின்றாரா. ஜிமினாவும் சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்றாரு. நான் இவன்கிட்ட பேசினேன், நான் ஏன் இவன்கிட்ட போய் பேசுகிறேன், ஐயோ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வராங்களா அந்த பொண்ணு. இப்போது ஜேகே பக்கத்தில் போயிட்டு அப்படியே ஜிமினா பக்கத்தில் போய் நிற்கிது. ஜிமின் கிட்ட போய் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னோட பேர் பாக் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்களா. நீங்கள் ரொம்பவே க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுதா. நான் க்யூட்டாக இருந்தேன் ஏன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஜேகே மறைச்சி பார்க்குறாங்க. இதை நம்ம ஜிமினாவும் நோட் பண்ணுறாங்க. ஓ இந்த பொண்ணு அவங்களோட அத்தை பொண்ணு இல்லை, நான் அவன்கிட்ட பேசுகிறனால இவன் கோவமாக இருக்கான் போல், நான் அவன்கிட்ட அவாய்ட் பண்ணணும், ஏன்னா அவனுக்கு இவ்வளோ பிடிக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஜேகே கூட பேசுங்க, ஏன் என் கூட பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாரா. நீ எப்படி நான் பேச வரதே அவாய்ட் பண்ணலாம், நான் அந்த நாட்டோட இளவரசி, உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரா. ஜேகே அப்போ அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து உனக்கு என்ன வேணும், இவன்கிட்ட நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஜேகே நீ இங்கே தான் இருக்கியா, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுதா. நீ இன்னும் முடிக்கும் அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்த, உனக்கு என்ன இப்போ ஏன் கிட்ட பேச்சு, ஒழுங்கா போங்கன்னு அப்படின்றாரா. அது எப்படி நான் போவேன், நான் உனக்காக தானே இங்கே வந்தேன், நான் 10 days இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுதா. என்னது 10 நாள் இங்கே இருக்க போறியா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. ஆமாம் நான் 10 நாள் இங்கே இருக்க போகிறேன், உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுது. நம்ம ஜிமினா இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு, இது அவங்க ஃபேமிலியில் நடக்கிற ஃபங்க்ஷன், நான் இங்கே இருந்தேன்னா அவங்களுக்கு தான் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், நானே இங்கேருந்து வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி வெளியே போகிறாரு. ஜேகே இதை பார்த்துட்டு ஹே நில்லு அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்களா. ஜிமினா திரும்பி பார்க்குறாரு. என்ன எது கூப்பிட்ற அப்படின்றாங்க. என்னவே நீ ஏத்து பேசுறியா, நீ என்னோட அடிமை, நான் சொல்கிறது தான் கேட்கணும், என் பின்னாடி தான் இருக்கணும், என் கூடவே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. நம்ம ஜேகேக்கு ஜிமினா அவரை விட்டு போகிறது பிடிக்கல, ஸோ அதனால் இந்த மாதிரி மிரட்டி இருக்க வைக்கிறாரு. பட் ஜிமினா வேறு மாதிரி நினச்சிக்கிறாரு, இவன் கூட என்ன அப்படி தானே ட்ரீட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சேடாக இருக்காங்க. ஜேகே இதை பார்த்துட்டு ஜிமினா வந்த உடனேயே அதில் ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கும், அவருக்கு பார்த்தோன்னே அதை சாப்பிட்ணுன்னு தோணிருக்கும். பட் அங்கே இருக்க ஒருத்தர், அதான் நம்ம ஜேகேவோட அத்தை பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணோட அப்பா,
நீ எல்லாம் இங்கே இருக்க ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கான தகுதி உனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி திட்டியிருப்பாரு. அவர் முன்னாடியே இப்போ அந்த ஸ்நாக்ஸை எடுத்து நம்ம ஜிமினாக்கு ஊட்டி விட்டுறாரு. அப்பா உங்க முன்னாடியே இங்கே இருக்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒன்று சொல்ல போகிறேன். அதான் இங்கே இருக்கால இந்த பார் ஜிமின், இவன் என்னோட அடிமை. இவனை திட்டணுனாலோ இல்லை அடிக்கணுனாலோ மற்ற யாருக்குமே உரிமை கிடையாது என்னை தவிர. இவனை அடிக்கிறதுனாலும் சரி எது பண்ணுறதா இருந்தாலும் சரி அது எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி ஜிமினாவை பார்க்குறேன். ஜிமினா பார்க்காதப்போ அந்த மாமா இருக்காங்களா அவரை பார்த்து நம்ம ஜேகே மறைக்கிறாரு. சொல்லாமல் சொல்கிறாங்க இவனை யாருமே எதுவும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி. அங்கே இருக்க எல்லாத்துக்குமே புரியுது. ஆனால் நம்ம ஜேகே இப்போ எப்படி நம்மளோட தமிழ் லாங்குவேஜ்லேயே நம்ம இப்போ இருக்க தமிழ் பேசுகிறோம், அப்போ அவங்க ஒரு தமிழ் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஜேகே சுத்த தமிழில் பேசுகிறாரா. அதனால நம்ம ஜிமினாக்கு புரியல. நம்ம ஜிமினா ரொம்பவே சேட் ஆகிட்டு எனக்கு கொஞ்சம் வெளியே இருக்கணும் போல இருக்கு, நான் வெளியே போகிறேன்ற மாதிரி போகிறாரா. நம்ம ஜேகேவோட அப்பா அவனுக்கு கொஞ்சம் வெளியே இருக்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாளா. வெளியே இருக்கட்டும் விடு அப்படின்றாங்களா. நம்ம ஜேகேவும் மறு பேச்சு பேசலாம். ஏன்னா அப்பா இல்லை, ஜிமின் வெளியே போகிறாரு. ஜிமின் பேர் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே என்ன ஒரு அடிமை மாதிரி தானே பார்க்குறாங்க. இதோ இந்த காலத்தில் கூட. இதனால தான் நான் இந்த காலத்துக்கு வந்தேனா, என்னை எதுக்காக இப்படி கடவுள் வர வச்சுறாங்க, என்னை மட்டும் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவரோட கையில் ஒரு பூவோட இதழ் வந்து விழுது. அந்த இதழ் ரொம்பவே சாஃப்டாக இருக்கா. இதை பார்த்துட்டு நானும் இந்த பூவோட இதழ் மாதிரி தான். ஒரு சிலர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கடவுளுக்கு படைப்பாங்க, ஒரு சிலர் அதை கண்டுக்க கூட மாட்டாங்க. நான் அந்த கண்டுக்க கூட மாட்டாத லிஸ்ட், அதனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களா. அதுக்கு பின்னாடி நம்ம ஜேகே வந்துட்டு யார் சொன்னா நீ கண்டுக்க கூடாத பொருள்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, ஏன்னா நான் உன்னை பார்த்தேன்ல, நான் உன் கூட தானே இருக்கேன். இப்போ பாரு, நாங்கள் என்ன தான் ஃபங்க்ஷன் நடந்தாலும் உன்கிட்ட வந்து நிற்கிறேன். இன்னும் சொல்ல போனால் எவ்வளவோ மக்கள் இன்னுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீ மட்டும் எதுக்கு, உன்னை மட்டும் எதுக்கு என் அப்பா பார்த்து இங்கே கூட்டிகிட்டு வரணும், அது என் கண்ணு முன்னாடி நீ ஏன் வரணும், இது எல்லாம் எனக்கு எப்படி தெரியுது, நீ யாருக்குமே பார்க்கக்கூடாதுங்கிற பொருள் மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. ஜிமின் யோசிச்சு பார்க்குறாரு. ஆமாம் இல்லை, அங்கே என்ன நிறைய பேர் புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க, யாருமே எனக்கு சப்போர்ட் கேட்க கூட வந்ததில்ல. ஆனால் நான் இந்த இடத்துல வந்துட்டு எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு ராஜாவோட கண்ணில் பட்டு இப்படி ஒரு இடத்துல வந்து நிற்கிறேன். அப்போ நான் ரொம்பவே பெருமைப்பட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்க்குறாங்களா. ஜேகே ஸ்மைல் பண்ணுறாங்க. பட் அப்படியே திரும்பிக்கிறாங்க. இவன் எதுக்கு ஸ்மைல் பண்ணா, எதுக்கு திரும்பினா, வேலை இவனுக்கு என் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தோணுதா என்ன அப்படின்ற மாதிரி ஜிமின் பார்த்துட்ருக்காரு. சரி வா அடிமையே அப்படின்ற மாதிரி ஜேகே கூப்பிட்றாங்களா. ஜிமினுக்கு கோவம் வருது. இப்போ தானே நான் இவனை பற்றி நல்லா பேச ஆரம்பித்தேன், இவன் அதுக்குள்ளே என்ன அடிமையேன்னு கூப்பிட்றான், இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்களா. இவன் மட்டும் நீ வரலைன்னு வச்சுக்கவேன் அப்படின்ற மாதிரி கத்துறாரு. ஜிமினாவும் இதோ வரேன் அப்படின்ற மாதிரி பின்னாடியே போயிட்டுருக்காரு. அப்போ நம்ம ஜேகே என்னோடய ஃபேமிலியில் எல்லாமே இருக்காங்க, இது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா எங்கள் மாமா இருக்காரு ரொம்ப கெட்ட எண்ணம் பிடிச்சவர் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாங்களா. யார் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணோட அப்பாவா அப்படின்றாங்களா. இன்னொரு டைம் அப்படி சொல்லாத, ஏன்னா எனக்கு அந்த பொண்ணை சுத்தமாக பிடிக்காது அப்படின்றாங்க. ஏன் பிடிக்காது, அவங்க அழகாக இருக்காங்களே. இல்லை அவள் பார்க்காத அப்படி இருப்பா, ஆனால் அவள் கேரக்டர் அப்படி கிடையாது, அப்படியே அவங்க அப்பா மாதிரி அவள். இதெல்லாம் என் அப்பாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, என் அப்பாவுக்குமே தெரியும், என்ன பண்ணி தொலைக்கிறது, என் அப்பாவோட தங்கச்சி பொண்ணு, அதனால தான் என் அப்பா இவ்வளோ இடம் கொடுத்து வச்சிருக்காரு. ஆனால் எனக்கு அவன் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கு. இந்த பொண்ணு யாருன்னா நம்ம ஜேகேவோட சிஸ்டர். நம்ம ஜேகே அப்பாவுக்கு ஒரு தம்பி இருப்பாங்க, அவங்களோட பொண்ணு. அப்போ அந்த ஜேகேவோட ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது வந்து அந்த சிஸ்டரை திட்டிகிட்ருக்கா. இதை பார்த்தோன்னே ஜேகேக்கு கோவம் வருது. நம்ம ஜிமினாக்கா இன்னுமே கோவம் வருது. என்னவ இப்படி பண்ணுறா, இவ கொஞ்சமாவது நல்லவன் நினச்சா, ஆனால் அது கூட இல்லை போலையேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போய் காப்பாற்றலான்னு போகிறதுக்குள்ள நம்ம ஜிமினா உள்ளே போயிட்டு, இளவரசி நீங்கள் அந்த பொண்ணோட காலில் இடிச்சிட்டிங்க, அவளுக்கு ரத்தம் வருது அப்படின்ற மாதிரி ஜிமின்னு சொல்கிறாங்களா. என்ன சொல்கிற, நீ போய் சொல்கிற, நான் ஒன்றும் அவளை இடிக்க கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுதா. அதான் நம்ம ஜேகேவோட அத்தை பொண்ணு சொல்லுதா. எவ்வளோ தைரியம் இருந்தா அடிமையான நீயே என்ன பேசுவா, பொய் சொல்கிறியா, இவளுக்கு நீ சப்போர்ட் கேட்டுட்ருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. இவளுக்கு நீ சப்போர்ட் கேட்குறேன்னா அப்போ யார் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்கு. இதை கேட்டோடனே ஜேகேக்கு ரொம்ப கோவம் வருது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் தங்கச்சியே இப்படி பண்ணுவேன், நான் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி சும்மா விட்டேன், ரீசன் அங்கே ஜிமினா இருந்தா எல்லாத்தையும் பார்த்து பண்ணிட்டேன், ஆனால் நீ அவனவே திச்சியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், இனிமேல் இங்கே வராதிங்க அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரா. ஜேகே நீ என்னவே இப்படி பேசுறியா, இல்லை நான் என் அப்பா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடி போகுது. அப்பா இந்த மாதிரி ஜேகே என்ன திட்டான்ப்பா அந்த ஜிமினாக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. நம்ம ஜேகேவோட அப்பா என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
அழுதுகிட்டே ஜேகே என்ன அந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுதா. அதுக்கு நம்ம ஜிமின் இல்லை அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரா. அதை பற்றி பேச நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாங்க. அதுக்கு அந்த இடத்துல அந்த சிஸ்டர் இருக்காங்கல்ல, ஜேகேயோட சிஸ்டர் அழுதுகிட்டே வந்து, பெரியப்பா அவரை திட்டாதீங்க, அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவர் இருக்கால அதான் இவ வந்து என்னை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டா, இங்கே பாருங்க என் காலில் எப்படி ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்களா. இதை பார்த்தோன்னேயே ஜேகேவோட அப்பாவுக்கு கோவம் வருது. நீங்கள் நிறைய விஷயத்தில் எங்களை இப்படி இரிட்டேட் பண்ணிட்டீங்க, நானும் உங்களை ஒரு விஷயத்துலையும் மன்னிச்சு விட்டுருக்கேன், எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கு மேலே இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை இந்த இடத்த விட்டு தள்ளி வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகேவோட அப்பா சொல்கிறாங்க. இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுதா. ஸோ அவங்க அப்பாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தென் இப்படியே இந்த ஃபங்க்ஷனும் முடியுது. இப்போ இவங்க 4 பேருமே அந்த கார்டனில் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஜேகே, ஜிம்மின், ஜேகேவோட சிஸ்டர், அப்புறம் ஜேகேவோட அந்த அத்தை பொண்ணு, இவங்கெல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்களா. அப்போ அந்த அத்தை பொண்ணு அந்த சிஸ்டர்கிட்ட என்ன சாரி மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கேட்குதா. இல்லை பரவாயில்ல ஆனால் நீ ஜிமினாவை அப்படி பேசாத, ஏன்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுதா. ஜிமினாக்கு இதை கேட்டோடனே குஷி ஆகிடுது. ஏன்னா ஜிமினாக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு க்ரஷ் இருக்குது, அதான் நம்ம ஜேகேவோட சிஸ்டர் மேலே. நம்ம ஜிமினா அப்படி ஸ்மைல் பண்ணுறத ஜேகே பார்க்குறாரு. இவன் பண்ணுறது சரியில்லையே, என் சிஸ்டருக்கு ஏதோ ரூட்டு விட்டுறானா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. சரி ஓகே நீங்களே என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நம்ம ஜிமினா கிட்டேயும் மன்னிப்பு கேட்குது. ஜிமினாவும் இல்லை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. தேனி இவங்க 4 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குது. என்ன நீ பண்ணதெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. நீ எதுக்கு ஜேகே நீ இப்படி இன்னுமே அப்படின்னு நினச்சிட்ருக்க, நான் ஒன்றும் பழைய மாதிரி கிடையாது, நான் அவங்கக்கிட்ட ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுதா. நீ அவங்கக்கிட்ட இரு, என்கிட்ட ஏன் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறா, எனக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜேகே திட்டுறாரா. ஜிமினா வருது. நீ அவகிட்ட இப்படி ஆட்டிடியூடாக பேசுகிறனால தான் அவங்கக்கிட்ட அப்படி நடந்துக்கிறா, அவகிட்ட அப்படி பேசாத அப்படின்ற மாதிரி ஜிமின்னு சொல்கிறாங்களா. ஜேகே வருது. நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, அவளை பற்றி உனக்கு தெரிஞ்சுமே நீ இப்படி பேசுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஜிமினா அவளை மன்னிச்சு விட அந்த ஒரு தடவை ஏற்றுக்கவேன் அப்படின்றாங்க. நம்ம ஜேகேக்கு இன்னுமே கோவம் வருது. அப்போது எனக்கு அவளை பிடிக்காதுன்னு தெரிஞ்சுமே நீ அவளை இன்னும் இது பண்ணிகிட்ருக்கியா, இப்போ சொல்கிறேன் நான் அவளை மேரேஜ் பண்ணிக்க போகிறதில்ல, ஏன்னா எனக்கு அவளை பிடிக்காது அப்படின்ற மாதிரி கோவமாக அங்கேருந்து போகிறாரு. அந்த பொண்ணும் சேட் ஆகிடுது. நம்ம ஜிமின் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இதுக்கு அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, நீ வீடு என் அண்ணனுக்கு உண்மையாலுமே அவளை பிடிக்காது, ஒருத்தருக்கு மட்டும் பிடிச்ச எதுவுமே பண்ண போகிறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்களா. நம்ம ஜேகேரோட ரூமுக்கு போயிட்டு கீழே எட்டி பார்த்துட்ருக்காரு. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதான் நம்ம ஜிமினாவோட ஜேகேவோட சிஸ்டரும். இதை பார்க்க நம்ம ஜேகேக்கு இன்னுமே கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுது. இவன் யாரு கூட பேசினா எனக்கு என்ன, எனக்கு ஒரு கோவமும் வராது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்காரா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம ஜேகே வா நான் உனக்கு ஸ்வாட் ப்ராக்டிஸ் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி ஜிமினாவை கூப்பிட்றாங்க. அது வந்து அப்படின்றாரா, உனக்கு கொஞ்சமாவது தைரியமாக இருக்கணுமா வேணாமா, நீ யாரையாவது பாதுகாக்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. நான் ஏன் பாதுகாக்கணும், பொண்ணவே நீ பாதுகாத்துக்கணுமா வேணாமா, இங்கே நிறைய போர்லாம் நடக்கும், யார் வேணாலும் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், ஸோ நீ கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜிமினாவும் ஓகேன்ற மாதிரி மூஞ்ச பாவமாச்சு சொல்கிறாரு. நம்ம ஜேகே சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்போ நம்ம ஜிமினாவோட கான்சன்ட்ரேஷன் லைட்டாக மிஸ் ஆகுது. அதனால் ஸ்வாட் அப்படியே கையில் லைட்டாக கிழிச்சிருதா. ஜேகே இதை பார்த்துட்டு, இங்கே பாரு ஸ்வாட் கற்றுக்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயத்தில், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உயிருக்கே ஆபத்து, ஒழுங்காக இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணு அப்படின்றாங்களா. இப்போ அந்த சிஸ்டர் கரெக்டாக வந்து நம்ம ஜிமினாக்கு மருந்து போட்டு விடுது. இதையும் நம்ம ஜேகே நோட் பண்ணுறாங்க. அப்போ அந்த அத்தை பொண்ணு வந்துட்டு நம்ம ஜேகே கிட்ட சாரி அப்படின்ட்டா, நீ திரும்ப திரும்ப சாரி கேட்டு உன்னோட இதை நீயே குறைச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாங்களா. அது நான் உன்கிட்ட தானே சாரி கேட்டேன், ஏன் கிட்டனாலும் யார் கிட்டனாலும் இந்த மாதிரி போய் பணிஞ்சு பேசாத, இந்த மாதிரி பேசுகிறவங்கள கண்டா எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணை இந்த மாதிரி பேசுகிறவங்கள பிடிக்காதா இல்லை என்ன பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குதா. இப்போ உனக்கு தெரிஞ்சாகணுமா, எனக்கு ஒன்றை பிடிக்காது போ அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. அப்போ நம்ம ஜிமினா அந்த சிஸ்டர் கூட நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்களா. இதை பார்க்க ஜேகே கோவம் வருது. இவன் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சரி நார்மலாக விடுறாரு. தென் சிஸ்டர்கிட்ட இங்கே பாரு அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக பழகு அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஜேகே நெக்ஸ்ட் டே வந்துட்டு போருக்காக கிளம்பிட்டுருக்காரு. ஜிமினா ஒரு டைம் கூட பார்க்கவே வரலை. என்ன இவன் அடிக்கடி வருவான், இப்போ வரவே இல்லை, அது நான் போர் போகும்போது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜிமினா வரவே இல்லையா, போர் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த கார்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்புவாங்கள்ல, அந்த மாதிரி ஏறி உட்காந்துருக்காரு.
ஜிமினா இன்னுமே வரல. அப்போ நம்ம ஜிமினா அப்படியே அழகா கெத்தா மாஸ்கெல்லாம் போட்டு பார்க்கு போகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. இதை பார்த்தோன்னே ஜேகேக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. ஏன்னா இவ்வளோ நாளாக பயந்துட்டு தன்னை தானே போட்டு வற்புறுத்திட்டு நான் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு இருப்பார்ல, இப்போ அவரே எவ்வளோ அழகா அஞ்சமாக ஓடி வரதை பார்த்துட்டு ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருது. வந்த உடனே நம்ம கிளம்பலாமா போருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் உன்னை நான் பாதுகாக்காம விட மாட்டேன். என்னை தாண்டி தான் உன்னை யாராக இருந்தாலும் அட்டாக் பண்ண வரணும் அப்படின்ற மாதிரி ஜிமின்னு சொல்கிறாங்க. அதையும் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சிரிச்சுக்கிட்டே 2 பேருமே போருக்கு கிளம்புறாங்க. தென் இந்த தடவையும் போயிட்டு நம்ம ஜேகே முன்னாடிலாம் போயிட்டு போரெல்லாம் நல்லா ஜெயிச்சுட்டு வருவார். இந்த தடவை நம்ம ஜிம்மின் இருக்காரா, இதனால் இன்னுமே சூப்பராக பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு ஹாப்பியோடு வராங்க. வந்துட்டு அவங்க அப்பா இன்னுமே நலமாக ஃபீல் பண்ணுறான் போல என் பையன் அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணுறாங்க. அப்பா இந்த தடவை எனக்கு ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்றாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், எனக்கு இன்னொரு கையை ஜிம்மின் இருந்தான்ப்பா அப்படின்றாங்களா. ஓ, ஜிம்மினா ரொம்பவே இப்போ தேறிட்டான், முன்னாடி ரொம்ப வீக்காக இருந்தான், இப்போ ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்கிறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் சிரிச்சுக்கிட்டே ஜிம்மினா பார்க்குறாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல போகிறேன் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. என்னான்னு கேட்குறாங்க. இதை கேட்டால் உனக்கு எப்படி இருக்கும்னு தெரில, ஆனால் என் சிஸ்டர் இருக்கால, அவளுக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்றாங்களா. ஜிமினாக்கு அப்படியே ஹார்ட்டே பிரேக் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா சிஸ்டருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். பட் நம்ம ஜேகேக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஜேகே வாருக்கு போயிட்டு வந்திருப்பார்ல. ஜேகேவும் சிஸ்டரும் தனியாக மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் இதை பற்றிலாம் சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க. எனக்கு அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனை ரொம்பவே பிடிச்சிருக்கண்ணா, எனக்கு 2 அண்ணா கிடச்சிருக்காங்க, இந்த தடவை நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னன்னா நம்ம ஜிமினாவே சேர்த்து தான் அண்ணன்னு சொல்லியிருப்பாங்க. இதனால் நம்ம ஜிமினாக்கு லைட்டாக ப்ரோக் ஆன மாதிரி இருக்கா. ஜேகே இதை பார்த்துட்டு லைட்டாக மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க. பட் உள்ள சேடாக இருக்க மாதிரி இருக்காங்க. உன் சிஸ்டருக்கு எப்போ மேரேஜ் அப்படின்னு கேட்குறாங்களா. நாளைக்கு மறுநாள் அப்படின்றாங்க. உனக்கு தெரியுமா, நாளையோட இந்த 10th செஞ்சுரி முடிய போகுது, 11ஆம் நூற்றாண்டு வரப்போகுது அப்படின்றாங்களா. ஜிமினாவும் அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த நாளும் வருதா. அந்த நாளுக்கு எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி போகிறாங்க. அப்போது அந்த இடத்துல பழங்காலத்து புக்கெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த லைப்ரரி மாதிரி தான். அங்கே போகிறாங்க. போயிட்டு பார்த்தா நம்ம ஜிமினா தான் உள்ளே போகிறாரு. ஜேகே வெளியே நிற்கிறாங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் ஓடிட்டுருக்குல்ல. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜேகே அந்த லைப்ரரிக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. பட் இப்போது அந்த லைப்ரரிக்குள்ளே நம்ம ஜிமினா இல்லை. என்னாச்சு இவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ அங்கே இருக்க அந்த லைப்ரரியன் கிட்ட உள்ளே யாராவது வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஆமாம், ஒரு பையன் வந்தான். அவன் இந்த 10th செஞ்சுரி புக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டான். நாங்களும் அந்த ரேக்கில் இருக்குன்ற மாதிரி சொன்னோம். அவன் அதை பார்த்தான். அதுக்கப்புறம் வெளியே வரலை, இன்னும் படிச்சுட்ருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்களா. ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கும் போகிறாரு. பார்த்தா அந்த புக்கு அந்த இடத்துல இருக்குது. அந்த புக்கை எடுத்து நம்ம ஜேகே இப்போ அந்த புக்கில் இருக்க இந்த இயர் ஆஃப் 10th செஞ்சுரி அப்படின்னு படிக்கிறாரா. அதை படிச்சுட்டு இப்படி இந்த புக்கு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி அதை தடவுறாங்க. பார்த்தா நம்ம ஜேகே இப்போ அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடுறாங்க. அந்த புக்கு அதே பிளேஸ்க்கு போயிடுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா நம்ம ஜிமின் எங்கே இருக்காருன்னு. இப்போது நம்ம ப்ரெசண்ட்டில் ஜிமினா இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அதான் நம்ம ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டியில் ஒரு லைப்ரரி இருந்துருக்குல்ல, அதே லைப்ரரியில் தான் இருக்கார். சரி நம்ம வெளியே போவோம், இதெல்லாம் ட்ரீம் போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பார்க்குறாரு. ஆமாம், இது ட்ரீமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரா. அந்த பசனுங்க இன்னும் வெளியவே தான் நின்றுட்டுருக்கானுங்க. இதை பார்த்துட்டு ஐயோ நான் வெளியே போயே தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி சரி போவோம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அந்த பசங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. எவ்வளோ நேரம்டா நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம், நீ வருவேன்னு 1 மணி நேரமாக உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் நீ எங்கே போன, இன்னைக்கு நீ எங்கள்கிட்ட செத்த அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்ருக்கானுங்க. நம்ம ஜிமினாவா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நானும் கிடையாது, ஜேகே ஒரு கனவுல வந்துருப்பார்ல, அதெல்லாம் நினச்சிட்டு இங்கே பாருங்க எனக்கிட்டையும் பவர் இருக்குது, நான் முடிஞ்சனா அவங்கள அடிச்சு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரா. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ வீக்கான பையன், ஒழுங்கா எங்ககிட்ட வந்து அடி வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாங்களா. அப்போ நம்ம ஜிமினா தைரியமாக வெளியே வராரு. பட் வந்தோடனே அடி வாங்கிடுறாரு. ஜிமினாவோட லிப்லேருந்து லைட்டாக பிளட் வருதா. வெளியே க்ரௌடாக நிற்கிது. இதை நம்ம ஜிமினாவை அடிச்சதை பார்த்துட்டு இந்த டைமில் அப்போது க்ரௌடெல்லாம் விளக்கிட்டு ஒரு பர்சன் வெளியே வராங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. இப்போது நம்ம ஜிமினாவை அடித்ததை பார்த்தா அந்த பர்சன் சும்மா விடுவாங்களா. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இவனவே அடிப்பீங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே அடி வெளுத்து விட்டுடுறாரு. நம்ம ஜிமினா அப்படியே ஒரு மாதிரி சேடாக இருந்து பார்க்குறாரா. பார்த்தா ஜேகே நம்ம ஜிமினாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன இது, இவன் உண்மையாகவே இங்கே இருக்கானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்களா. ஜிம்மின் கையை கொடு அப்படின்ற மாதிரி எழுப்பி விடுறாங்க. உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன ஞாபகம் இருக்கா.
ஆமாம், இதுதான் நீ வாழ்ந்துட்டுருக்க உலகமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா? ஏன்னா நம்ம ஜேகேக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. அந்த 10th செஞ்சுரி புக்கை பார்த்தோன்னே அதில் தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே இருக்க இடத்தெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு புரிஞ்சிருது. ஏன்னா நம்ம ஜிமின் ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி காஸ்டியூம் தானே போட்டிருப்பாரு. இதனால் நம்ம ஃப்யூச்சருக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணிக்கிறாரு நம்ம ஜங்குக்கு. இதை பார்த்துட்டு என்னால் நம்பவே முடியல, ஃப்யூச்சர் இவ்வளோ மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா? ஆமாம், நீ தான் ஃபஸ்ட் டைம் ஃப்யூச்சருக்கு வந்திருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்களா? நீ கூட தான் ஃபஸ்ட் டைம் எங்களோட பாஸ்ட்டுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாங்க. உனக்கு இந்த இடத்துல அடாப்ட் பண்ணிக்க ஆசை இருக்கா, இல்லை நீ போகணுன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் என்னால் போக முடியல அப்படின்றாங்க. இல்லைவா நம்ம மறுபடியும் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கூப்பிட்றாங்க. 2 பேருமே லைப்ரரிக்குள்ளே போகிறாங்க. அங்கே புக்கு இருக்குது, பட் அந்த இடத்துல த இயர் ஆஃப் 10th செஞ்சுரிக்கு பதிலாக 10th செஞ்சுரி அப்படின்ற மாதிரி புக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு 2 பேரும் மறுபடியும் அதை இப்படி தொடச்சி பார்க்குறாங்க, பட் ஒர்க் ஆகலையா? ஸோ இதனால் நம்ம ஜேகேவோ இதே இடத்துலையே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஜிமினா கூடயே இதே மாதிரியே படிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த இடத்துல ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த ஹாப்பி எண்டிங்கோடையே த இயர் ஆஃப் 10th செஞ்சுரி இந்த ஜிமின் குக் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.